இந்த ரவையில கை வச்சாலே வீட்ல எல்லாம் தெறிச்சு ஓடுறாங்க. எனக்கு உப்புமா வேணாம் அப்படின்னு. நம்ம மண்டையும் போட்டு கழுவி உப்புமா செய்ய விடுறதே கிடையாது. ரவை அது ஒரு ஓரமா 1 மாசமா கிடக்கு. இன்னும் கொஞ்ச நாள் இருந்தா அவ்வளோதான் பூச்சி வச்சுரும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு ரவா லட்டு நான் செய்றேன்னு இறங்கிட்டேன். ஒரு பேன்ல 1 ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி, திராட்சை போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணா நீங்க பாதாம் கூட சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராவே இருக்கும். அத நல்லா வறுத்து தனியா எடுத்து வச்சுட்டு, அதே கடாயில வந்து 2 ஸ்பூன் நெய் விட்டு 1 கப் ரவைய நல்லா வறுத்தரணும். ரவை நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா ஒரு 1/2 கப் வந்து பால் காய்ச்சி வச்சிருக்கேன். அது கொஞ்சம் லேசான சூட்ல இருக்கிறப்போ கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி கிண்டினீங்க அப்படின்னா, ரவை வந்து நல்லாவே வெந்து வந்துரும். அதுக்கப்புறம் இத தனியா ஒரு பாத்திரத்துல மாத்திட்டு, நான் 1 கப் சர்க்கரை வந்து பொடி பண்ணி வச்சிருக்கேன். அத வந்து இதுல சேர்த்துக்கிறேன். நீங்க ஒரு ஒரு 3/4 கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க. ஏன்னா இது ரொம்ப ஸ்வீட்டா இருந்த மாரி இருந்தது 1 கப் சர்க்கரை. நீங்க நல்லா ஸ்வீட் சாப்பிடுவீங்கன்னா 1 கப் சேர்த்துக்கோங்க. இல்லாட்டி 3/4 கப் போட்டாவே கரெக்ட்டா இருக்கும். தெகட்டாம இருக்கும். அது கூடயே நம்ம வறுத்து வச்சிருந்த முந்திரி, திராட்சைலாம் உள்ள சேர்த்துட்டு, இதெல்லாம் சூடோடயே வந்து கையில வந்து பெனையணும். நீங்க ஆற விட்டுட்டீங்க அப்படின்னா, ரவை வந்து ஒரு மாரி ட்ரை ஆன மாரி ஆயிரும். சூடோடயே பெனஞ்சீங்க அப்படின்னா, அந்த சுகர் வந்து ரவையோட சேர்ந்து நல்லா கோட் ஆகி, மெல்ட் ஆகி வந்துரும். அதுக்கப்புறம் நீங்க உருண்டை பிடிச்சீங்க அப்படின்னா, சூப்பரா இருக்கும். செம்ம டேஸ்ட்டா இருந்தது. ஸ்வீட் மட்டும் தான் கூடுனது கொஞ்சம் தெகட்டுற மாரி இருந்தது. மத்தபடி எல்லாமே சூப்பரா இருந்தது. ஒரு வழியா வச்சிருந்த ரவைய காலி பண்ணிட்டேன். இனிமேல் ரவை வாங்குனா தெறிச்சு ஓட மாட்டாங்க. பை டேக் கேர்.